டு அவர் யூடியூப் சேனல். நமக்கு இன்னைக்கு 6th செகண்ட் இயல் சிலப்பதிகாரம் பற்றி பார்க்கலாம். நமக்கு பாட புத்தகத்தில் வந்திருக்கிறது என்னன்னா, இயற்கையை போற்றக்கூடிய பாடல்கள் வந்திருக்கு. திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும். இந்த போற்றுதும்ங்கிறதெல்லாம் கீவேர்டு. ஸோ போற்றுதும் வந்திருந்ததுன்னா அது ப்ளஸ் இயற்கையை பற்றி இருந்ததுன்னா அது இளங்கோவடிகளோட சிலப்பதிகாரம் பற்றினதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாடல் என்னன்னா, திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றியும் அங்கன் உலகளித்தலான். அப்படின்னா திங்கள்னா நிலவு. நிலவை அவர் போட்டுறாரு. நிலவை எதோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா, ஆத்தி மலர். அலர்னா மலர், நமக்கு முன்னாடியே தெரியும். தார்னா மாலை. ஆத்தி மலர் கொண்ட மாலையை அணிந்த சோழன் எப்படி குளிர்ச்சியான வெண்குடை அந்த குளிர்ந்த வெண்குடை நமக்கு அருளை வழங்குதோ அது மாதிரி இருக்கக்கூடிய நிலவை போற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் தெரிதலான். திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம் உள்ள மலை, மேருனா இமயமலை. காவிரி நாடன் அதாவது சோழனோட எப்படி ஆணை சக்கரம் சுத்தி வருதோ அது போல இமயமலைய சுத்தி வரக்கூடிய சூரியனை போற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். நாம நீர்னா அச்சம் தரக்கூடிய கடல். அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையா கொண்டிருக்கக்கூடிய மன்னன். இங்க அவன் தான் மன்னன். மன்னன் எப்படி அருள் புரிகிறாரோ, அலினா அருள் கருணை, அந்த மாதிரி எப்படி பொழிகிறாரோ அது மாதிரி மாமலை நமக்கு அருள் பொழியுது அப்படின்னு சொல்றாரு. அதனால வான்மலை போற்றுவோம் அப்படின்னு. இந்த பாடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது திங்களை போற்றுதும், அந்த மாதிரி இயற்கையை பிளஸ் போற்றுதும் அது சிலப்பதிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதோட கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். திங்கள்னா நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல். இந்த அலர் மலர்தல்ங்கிறத நம்ம போன பாடத்திலே பார்த்திருக்கோம். மலரினோட 7 நிலைகள்ல அலருங்கிறது அலர்ந்து போற மலர் டைப்புன்னு நம்ம பார்த்திருக்கோம். திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரம், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலினா கருணை. இது எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்த சோழ மன்னன் அது என்ன மலர்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அடுத்து அவனோட வெண்கொற்ற குடை, இந்த குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்ற குடையை தான் இங்க நிலவோட கம்பேர் பண்றாங்க. அதே மாதிரி ஆணை சக்கரத்தை சூரியனோட கம்பேர் பண்றாங்க. அது மாதிரி மன்னன் எப்படி அருள் புரிகிறாரோ அந்த மன்னன் தான் மலையோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இங்க இந்த 3 கம்பேரிசனையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்த நூல்வெளி, ஆசிரியர் மற்றும் நூல் குறிப்பு பத்தி பார்க்கலாம். இதுல சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றினவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். இவருடைய காலம் என்னன்னா 2ஆம் நூற்றாண்டு. இதுல இவருடைய அண்ணன் பத்தியும் சில குறிப்புகள் இருக்கும். அவருடைய அண்ணன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். இளமையிலேயே ஒரு கணின்னு சொல்லியிருப்பாரு, இளங்கோவடிகள் தான் ஆட்சி செய்வாரு, இவங்க அண்ணன் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பொய்ப்பிக்கிறதுக்காக அவர் இளமையிலேயே துறவு பூண்டிருப்பாரு. சேரன் செங்குட்டுவன் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. இவருடைய அப்பா யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு இவரோட அப்பாவா வருவார். அப்புறம் இவரை பத்தின பாரதியார் சொன்ன பாயிண்ட்ஸ் வரும். பாரதியார் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நமக்கு சிலப்பதிகாரத்தை பத்தியும் இளங்கோவடிகள் பத்தியும் சொல்லியிருப்பாரு. ஒண்ணு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இது சிலப்பதிகாரத்தை பெருமையா சொன்னது. அப்புறம் இளங்கோவடிகளை பத்தி சொன்னது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படிங்கிற பாயிண்ட். இந்த 2 கோட்டும் அடிக்கடி கேட்கக்கூடிய கோட்ஸ். அப்புறம் 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். 50 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு தெரியும். இந்த 50 காப்பியங்கள். 50 காப்பியங்கள சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு கூட சொல்லுவோம். இதுல முதன்மையான காப்பியம் சிலப்பதிகாரம்ங்கிறனால இது முதன்மை காப்பியம், முத்தமிழ் காப்பியம், செம்மொழி காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இப்படிங்கிறதெல்லாமும் சொல்லுவாங்க. நம்ம பாடப்புத்தகத்துல திங்கள், ஞாயிறு, மலை இதை வாழ்த்தக்கூடிய பாடல்களா வந்திருக்கு. இதுல பெரும் பிரிவுகளை காண்டமும் சிறு பிரிவுகளை காதைனும் சொல்லுவாங்க. 3 பெரும் காண்டங்கள் இருக்கு. என்னென்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். அதாவது 3 வேந்தர்களோட தலைநகரங்களை இவர் காண்டத்தோட பேரா வச்சிருக்காரு. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். ஒவ்வொரு காண்டத்திலையும் எவ்வளோ காதைகள் இருக்கு
அப்படிங்கிறது நீங்க போக போக படிப்பீங்க. அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டா கேட்கக்கூடிய கேள்விகள். இப்போ புகார்ன்னு எடுத்துக்கிட்டா அதுல 10 காதைகள் இருக்கு. மதுரைன்னு எடுத்துக்கிட்டா அதுல 13, வஞ்சின்னு எடுத்துக்கிட்டா அதுல 7. இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள். புகார்ல 10 இருக்கு. 10 புகார் பண்றான் அப்படிங்கிற மாதிரி 10 புகார். ரூ. 13 எடுத்தா மதுரைக்கு போயிடலாம். ஸோ 13 மதுரை, 7 வஞ்சி. அந்த 10 புகாருக்கு 7 வசவு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 7 வஞ்சி. 10 புகார்ல 7க்கு வசவு வாங்கியிருக்கேன். 7 வஞ்சிக்கப்பட்டிருக்கேன். ரூ. 13 எடுத்து மதுரைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்குவோம். இதுல இன்னொரு பாயிண்ட் வந்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா அது சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் எல்லாம் எது அப்படின்னும் கேட்கறதுக்கு இருக்கு. இதுல வந்து நூல் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து இந்த 3 பெரும் உண்மைகளை சிலப்பதிகாரம் சொல்லுதுன்னு. அந்த 3 பெரும் உண்மைகள் என்னென்ன அப்படின்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த 3 உண்மைகள், இந்த பெரும் உண்மைகளை சொல்லக்கூடிய நூல் தான் சிலப்பதிகாரம். இதை நூல் பயனும் சொல்லுவாங்க, 3 பெரும் உண்மைகளும் சொல்லுவாங்க. இதுதான் சிலப்பதிகாரத்தை பத்தின ஓவர் வியூ. இன்னும் போக போக நம்ம இளங்கோவடிகள் பத்தி இன்னும் ஆசிரியர் குறிப்பாகவும் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை பத்தின நூல் குறிப்பாகவும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அடுத்த கழுத்தில் சூடுவது தார். தார்னா மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை, இது பண்பு தொகை, அதனால வெண்மை பிளஸ் குடைன்னு பிரிக்கணும். பொற்கோட்டு இன்னும் சொல்ல எப்படி பிரிக்கணும்னா பொன் பிளஸ் கோட்டு. கொங்கு பிளஸ் அலர், இது எப்படி சேர்த்து எழுதலாம்னா கொங்கலர். அவன் பிளஸ் அலிபோல் சேர்த்து எப்படி எழுதுவோம், அவன் அலிபோல். அடுத்த பாடம் வந்து காணி நிலம். காணிங்கிறது ஒரு அளவை, ஒரு நிலத்தோட அளவை குறிக்கக்கூடிய சொல். இந்த காணி நிலம்ங்கிறது காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சல. இது பாரதியாரோட பாடல். அவர் வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன், அதை சுத்தி, வீடை சுத்தி எப்படி இருக்கணும், மாட மாளிகைகள் இருக்கணும், தூண் இருக்கணும், ஒரு கேணி இருக்கணும், தென்னை மரத்தோட கீற்றுல இருந்து காத்து வரணும், கத்தும் குயிலோசை இருக்கணும். அந்த மாதிரி அவர் அதை எப்படி இமேஜின் பண்ணியிருக்காருங்கிறது தான் இந்த பாடல். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். இந்த 2 லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 லைன் கொடுத்தா அது பாரதியார்னு தெரியணும். தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். காணிங்கிறது ஒரு அளவு, ஏக்கர் இப்போ சொல்ற மாதிரி. அது காணிங்கிறது ஒரு நிலத்தோட அளவு. கேணி அருகினிலே, அங்கு கேணினா கிணறு. தென்னை மரம் கீற்றும் இளநீரும். 10-12 தென்னை மரம் பக்கத்தினிலே வேணும். இது நமக்கே அப்படி மீனிங் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி. நிலவை எதோட கம்பேர் பண்றாரு, முத்து சுடரோட. முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே, சித்தம்னா உள்ளம், மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், அடுக்குமாடி, அதுதான் மாடங்கள்னு சொல்றாங்க. சித்தம்னா உள்ளம். அதேதான், காணி அளவாவது ஒரு நிலம் வேணும், அங்க ஒரு மாளிகையை கட்டிக்கணும், தூண்கள் வந்து நல்ல ஒயிட்டா இருக்கணும், மாடங்கள் இருக்கணும், நல்ல நீரை தரக்கூடிய கிணறு இருக்கணும், தென்னை மரம் 10-12 தென்னை மரம் இளநீரோட இருக்கணும், முத்து போல நிலவொளி வீசணும், இளம் தென்றல் வீசணும், இங்க கத்தும் குயிலோட ஓசை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இதோட நூல்வெளி வந்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியர். பெற்றோர் நமக்கு தெரிஞ்சவங்க தான், சின்னசாமி, லக்குமி அம்மையார். நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெற்றோர் நல்ல மனப்பாடமாவே தெரியும். சின்னசாமி, லக்குமி அம்மையார், இவங்களே தான் பாரதிதாசனுக்கும் வருவாங்க. அடுத்து இவரோட பிறந்த இடம் எங்க வரும், தூத்துக்குடி, எட்டயபுரம். இவர் வந்து 11-12-1882 பிறந்திருப்பாரு. அதே தான் திருப்பியும் டேட்டா, இறப்பும் அதே மாதிரி தான் வரும், 11-9-1921 வரும். இவர் பெண் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இன்னும் நமக்கு நிறைய தெரியும். இந்த மாதிரி பாடல்களை இவர் இயற்றியிருக்காரு. மொத்தமா இதை எப்படி தொகுத்து வழங்கியிருக்காங்கன்னா பாரதியார் கவிதைகள்னு. இவருக்கு சிறப்பு பெயர் வந்து தேசிய கவி, மகாகவி, விடுதலை கவி, பாட்டுக்கோர் புலவன், அந்த மாதிரி பெயர்கள் இருக்கு.
அப்புறம் சிந்துக்கு தந்தை. சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நீங்க நீக்க பாட வந்த நிலா. இப்படி இந்த 2 பேர்ல அவர கூறுனது யாருன்னா பாரதிதாசன். அப்புறம் பாட்டுக்கோர் புலவன் பாரதி அப்படின்னு சொன்னது யாருன்னு ஒரு கேள்வி வரும். அது கவிமணி. இந்த 2 கேள்வி வரும். அப்புறம் இவர் இயற்றினக்கூடிய இவர் வேலை பார்த்த பத்திரிகைகள், இவர் நடத்தின பத்திரிகைகள்னா சுதேசமித்திரன், இந்தியா, சக்கரவர்த்தினி, விஜயா அப்படிங்கிற இதழ்கள் எல்லாம் இவர் ஆசிரியரா இருந்திருக்காரு. அப்புறம் இவர் நடத்துனது என்னென்ன அப்படின்னா கர்மயோகி, பாலபாரத், சூரியோதயம் இந்த பத்திரிகைகள் எல்லாம் இவர் நடத்தினார். இப்போ இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் ஆசிரியரா வேலை பார்த்திருக்காரு, இவர் நடத்திருக்கவும் செஞ்சிருக்காரு. ஆசிரியரா வேலை பார்த்ததெல்லாம் என்னன்னா சுதேசமித்திரன், இந்தியா, சக்கரவர்த்தினி, விஜயா இதெல்லாம் அவர் ஆசிரியரா வேலை பார்த்தது. இவர் நடத்தினது எப்படி இருக்குன்னா கர்மயோகி, பாலபாரத், சூரியோதயம் இதெல்லாம் இவர் பத்திரிகைகளை நடத்தினாரு. இந்த பாடத்துல கிணறுங்கிறத குறிக்கக்கூடிய சொல் கேணி. சித்தம் அப்படின்னா உள்ளம். மாடங்கள்ல அடுக்குகள். நன்மாடங்கள் இதுவும் பண்புத்தொகை. நன்மை பிளஸ் மாடங்கள்னு பிடிக்கிறோம். நிலத்தின் இடையே. நிலத்தின் பிளஸ் இடையே. நிலத்தின் பிளஸ் இடையே. முத்து சுடர். முத்துச் சுடர். நிலா பிளஸ் ஒளி. நில ஒளி. முத்து சுடர் போல என்ன இருக்கணும்? நில ஒளி. தூய நிறத்துல மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இளம் தென்றல். இது மாதிரி மோனை எதுகை எல்லாம் எழுத சொல்லி கேட்டிருக்காங்கல்ல. மோனை எதுகை அப்படின்னு பார்த்தோம்னா 2வது எழுத்துல ஒற்றுமையா வரக்கூடியதெல்லாம் எதுகை. முதல் எழுத்து ஒற்றுமையா வரக்கூடியதெல்லாம் மோனை. இங்க இப்ப கா கா இது 2ம் தூ தூ இதெல்லாம் மோனை. நீ நீ காணி தூணி இதெல்லாம் சேர்ந்து வர்றது இந்த மாதிரி வந்திருக்கிறது எதுகை. இப்போ 10 பக்கத்திலே இது 2ம் மோனை. முத்து முன்பு மோனை. கத்தும் காதில் மோனை. நிறத்தினதாய் நிலத்தினிடையே இது மோனை. எதுகையில பார்த்தா இந்த காணி, தூணி இது 2ம் எதுகையா இருக்கு. கேணி இதெல்லாம் எதுகையில வருது. கத்தும் சித்தம். கத்து சித்து அது. முத்து இதுவும் எதுகை. 10 எதுகை. அடுத்தது சிறகின் ஓசை. அடுத்த பாடம் சிறகின் ஓசை. இதுல பறவைகளை பத்தினது இருக்கும். பறவைகள் மெயினான லைன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பெருங்கடலையும் மலைப்பகுதியையும் கலந்து போகும். இந்த மாதிரி தாண்டி போறதுக்கு பேர் என்னன்னா வலசை போதல். இந்த மாதிரி போறதுக்கு பேரு வலசை போதல். பெரும்பாலும் என்ன பறவைகள் வலசை போகும்னா நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகும். எதுக்காக எல்லாம் போகுது அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இந்த காரணங்களுக்காக எல்லாம் வலசை போதல் நடைபெறுது. பிளஸ் நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இந்த காரணங்களை அடிப்படையா வச்சுதான் பறவைகள் இடம்பெயருது. எதுக்காக போகுதுன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இதுக்காகவும், நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதுக்காகவும் போகும். பெரும்பாலும் எப்படி போகும்னா வடக்குல இருந்து தெற்கு. நார்த் டு சவுத், வெஸ்ட் டு ஈஸ்ட். மேற்குல இருந்து கிழக்காவும் வடக்குல இருந்து தெற்காவும் தான் பெரும்பாலான பறவைகள் வலசை போகும். அது ஒரு சில பறவைகள் போறப்பவே வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அதே வழித்தடத்துல திரும்பி வரும். ஒரு சில பறவைகள் எப்படி இருக்குன்னா போறதுக்கு ஒரு வழி வச்சுக்கும், ரிட்டர்ன் வரப்போ வேறு வழி மூலமாகவும் வரும். சில பறவைகள் இரைக்காகவும் ஓய்வுக்காகவும் தரையிறங்கும். ஒரு சில பறவைகள் இரைக்காகவும் தரைக்காகவும் நிக்காமலேயும் பறக்கும். அப்படி கூட பறவை தான் கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவை பேர் என்ன? ஃப்ரிகேட் பேர்ட். இதை கப்பல் கூளைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லுவோம். இது 400 கிலோமீட்டர் வரைக்கும் கூட தரை இறங்காம பயணிக்கக்கூடியது. 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையே இறங்காம
கடலை தாண்டி பறக்கக்கூடிய பறவை கப்பல் பறவை, ஃப்ரிகேட் பேர்ட் அல்லது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வலசை போறப்போ பறவைகளோட உடல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. தலையில சிறகு வளரும், உடல்ல முடி வந்து கட்டையா வளர்ந்துருக்கும், இறகுகளோட நிறம் மாறி இருக்கும். ஒரு சில பறவைகளை பார்க்குறப்போ இது அந்த பறவை தானா அப்படின்னு டவுட் ஆகிற அளவுக்கு நல்லாவே உருமாறி தோற்றம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். தமிழ்நாட்டுல வெளிநாட்டு பறவைகள் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இலக்கியங்கள் முக்கிய சாட்சியா இருந்திருக்கு. அதுல 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சத்திமுத்தி புலவர். சத்திமுத்தி புலவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு பாட்டு பாடியிருக்காரு. செங்கல் நாராய்ங்கிறத ஒரு பறவை வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஐரோப்பாவில இருந்து வரக்கூடிய பறவை. அடுத்த பாடல், தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீராயின். இந்த மாதிரி வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளும் அதுல இருக்கு. சத்திமுத்தி புலவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சத்திமுத்தி புலவர் சொல்லியிருக்காரு. இந்த பறவை செங்கால் நாராய் எங்க இருக்கக்கூடியது, ஐரோப்பாவில இருந்து தமிழகத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அழிந்து வரும் பறவை இனங்கள்ல இப்போ மேஜரா இருக்கிறது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி நம்ம பார்த்த உடனேயே ஆண் பெண் வேறுபாடை புரிஞ்சுக்க முடியும். ஆண் குருவியில இந்த படத்துல இருக்கிறது போல தொண்டை பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும். ஆண் குருவி தொண்டை பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும். பெண் குருவி உடல் மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கிறது பெண் குருவி. பெண் குருவின்னு எடுத்துக்கிட்டா உடல் மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும். ஆண் குருவி ஒரு டார்க் ப்ரௌன்ல இருக்கும். இது கூடு கட்டி வாழக்கூடியது. மனிதர்கள் இருக்கிற இடத்துல அதிகமா இருக்கும். மனிதர்கள் இருக்க மாட்டோங்கிற இமயமலை பகுதிகளில் கூட இது வாழுது. துருவ பகுதிகளை தவிர மீது எல்லா இடங்கள்லயும் சிட்டுக்குருவிகள் இருக்கு. இது 3 to 6 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடியது. 3 முதல் 6 முட்டைகள் வரை இடக்கூடியது. 14 நாட்கள் வரை அடை காக்கும். 14 days வரைக்கும் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சு வெளியில வரும். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கும். இமயமலை தொடர்களில 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவைகள் வாழ்கின்றன. எங்க? இமயமலையில. இமயமலை 4000. இதுல இந்த படத்துல 2 வந்திருக்கு. ஒண்ணு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சத்திமுத்தி புலவர் என்ன சொல்லியிருக்காரு, நாராய் நாராய் செங்கல் நாராய் தென் திசை குமரியாடி வடதிசை ஏகுவீர் ஆயின். இந்த 2 லைனு. அடுத்து இங்க இமயமலையில 4000 மீட்டருக்கு உயரத்துல கூட வாழக்கூடியது. 400 கிலோமீட்டர் வரைக்கும் கூட பறக்கக்கூடியது கப்பல் கூளைக்கடா, கப்பல் பறவை, கடற்கொள்ளை பறவை. இந்த 3 நம்பர்ஸ் தான் இந்த பாடத்துல இப்ப வரைக்கும் இருக்கு. தானியங்கள், புழு, பூச்சி இதெல்லாம் சாப்பிடக்கூடியது. தேன் இதெல்லாம் தான் சிட்டுக்குருவிகளின் உணவு. சிட்டுக்குருவியோட வாழ்நாள்னு எடுத்துக்கிட்டா 10 முதல் 13 ஆண்டுகள். 10 to 13. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 முதல் 13 வரைக்கும். ஸ்பீடா பறக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா சிட்டாய் பறந்துருவான் அப்படிங்கிற வழக்கு மொழி கூட இருக்கு. இதோட அழிவுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறதுனால புழுக்கள் கிடைக்கிறது இல்ல. நவீன கட்டடங்கள் கூடு கட்டுறதுக்கு வசதியா இல்லை. தாவர வேலி போடாம செயற்கை வேலி போடுறது அதுக்கு உகந்ததா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புதர் செடிகள் இல்ல, உணவு இருப்பிடத்துக்காகவும் மாறுது அப்படின்னு. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறது இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவர் அவரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. அவருடைய தன் வாழ்க்கை வரலாற்று நூலை எப்படின்னு பேர் வச்சிருக்காருன்னா சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி. சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி. பறவை மனிதர் யாருன்னா சலீம் அலி. இவர் இந்தியாவின் பறவை மனிதர்னு இவரை சொல்றோம். இந்தியாவின் பறவை மனிதர். இவர் பறவைகளை பத்தி பல நூல்கள் எழுதியிருக்காரு. எஸ்பெஷலி சிட்டுக்குருவி பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி இவரோட ஆட்டோபயோகிராஃபி, வாழ்க்கை வரலாற்று நூல். பறவை இனங்களை காப்பாத்துறதுக்கே என்ன பண்ணணும்னா ஆள் அரசு அவரை போடலை. ஆள் அரசு, ஆலமரம் அரச மரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவரை புடலை கொடி வகைகள் இதை வளர்க்கணும். பூச்சிக்கொல்லியை குறைவா பயன்படுத்தணும். மீதியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னவர் யாரு? பாரதியார்.
அவர் மனைவி சமைப்பதற்காக வைத்திருந்த உணவை எடுத்துட்டு போய் கூட காக்கை குருவிக்கு போட்டுட்டு இவர் பட்டினியா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நிகழ்வுகளை இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பறவையை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஆர்னித்தாலஜி. பறவையை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. 20 ரூபா கையில கொடுத்தோன்னு வைச்சா சிட்டா பறந்துருவான் இவன் மார்ச் மாசத்துல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 ரூபா கையில கொடுத்தா மார்ச் மாசத்துல சிட்டா பறந்துருவான். மனிதர் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனா பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் யாரு? சலீம் அலி. ஆர்டிகாலா, முன்னாடி கப்பல் கப்பல் பறவை பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஆர்டிகாலா. ஆர்டிகாலா வந்து அது 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்தது இல்லையா, இங்க ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடியது. ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடியது. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பம் என்ன சொல்ல எப்படி பிரிக்கலாம்? தட்பம் பிளஸ் வெப்பம். வேதி உரங்கள், வேதி பிளஸ் உரங்கள். தரை இறங்கும் எப்படி சேர்த்து எழுதலாம்னா தரை இறங்கும். வழித்தடம் எப்படி எழுதலாம்னா வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா துருவ பகுதி தவிர மீது எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவி வாழும். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்ன? ஆர்டிக் ஆலா. நம்ம இங்க பார்த்தோம்ல, ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பத்தி பாடிய தமிழ் புலவர் யாரு? சத்திமுத்தி புலவர். பறவைகள் இடம் பெயர்வதற்கு என்ன சொல்லுவோம்? வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யாரு? சலீம் அலி. பார்த்தோம்ல, இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. இவரோட வாழ்க்கை வரலாறு புத்தகம் பேர் என்ன? சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று நிறைய இருக்கு. நிலவு, புவியீர்ப்பு புலம், உணவு, தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், விண்மீன், இது எல்லாமே பறவைகள் வலசை போவதற்கான காரணங்கள். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்திடுவோம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அடுத்தது கிழவனும் கடலும். இதை நம்ம இன்னொரு பார்ட்ல பார்க்கலாம்.